எது கசா போடுறதுக்கு இப்ப தோல் வரைக்கும் நாட்டு வந்திருக்கீங்க வரிசையா? சும்மாதான் வந்தீங்க. அவனே ஒரு ஏற்கனவே பண்ணி கசா போடுறோம் நடக்கிறான். நீங்களும் தோல் வரைக்கும் வந்தீங்களா? நாங்க நாடகம் பார்க்கத்தான் வந்தோம். ஆளுலையும் கூப்பிட்டாங்க, அதான் வந்தோம். போங்கடா, போய் முன்னாடிக்கு உட்காந்து வரணும். ஏன்டா ஏய் இங்க வாடா, இங்க வாடா. அவ யாரு என்ன எப்படிங்கிறது நாம தெரியாதையா இருக்கிறோம். அவனுக்கு வேலையே இதுதான். எதையாவது உருப்படியா பண்ணுவானா? பண்றவனையும் விட மாட்டான், அவனும் பண்ண மாட்டான். அவன் பொழப்ப இதுதான். அவன் நாயத்துல கேட்காத. நீ பொழப்பு இருக்கிற மாதிரி நீ போய் பாரு. கையிலே நீ போயிரு. அந்த தீய ஒரு டைம் போட்டு மண்டை ஒரு கறி கறிக்கலாம். அது பாரு, வச்சனா கறி போயிருக்கு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த கிராமத்திலேயே பெரிய பண்ண நான் ஒரு ஆள் இருக்க. நீ ஏன்டா பண்ணு ஊருக்குள்ள பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறியா? வர ஓர வீட்டிலாம் வந்து நான் ஒரு சின்ன பண்ணு பெருமையா பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் என்னடா நியாயம்? நீங்க வா, சின்ன பொண்ணு நீங்க வா, நீங்க வா. கொஞ்சம் கூட வர மாதிரி இல்லையா? ஓத்து வச்சுக்கிட்டு வந்து என்ன பேசுறேன் அருவிக்கடா. ஆளு பாரு, நான் எப்படி சின்ன பொண்ணு சிக்குன்னு இருக்கிற மாதிரி. ஆளு சிக்கன் இருந்த என்ன பண்றது? சரக்கு இல்லையே. எருமைகிட்ட போனவன அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்டா. ஒண்ணும் இல்லாதவன் நீ எதுக்குடா போக போற? எருமையிட்டு போனவன வந்து எருமைட்டு போனா நீ எங்கேயாவது போனிய மூடிட்டு நில்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க சின்ன கவுண்டரு என்ன அரமண்ட தலையங்க இல்ல? நாளைக்கு நினைக்கிறேன் ஏதோ சின்ன பண்ண பெரிய பண்ணைங்கிறானுங்க. ஊருக்குள்ள கொஞ்சம் மரியாதையா இருப்பானுங்கன்னா என்ன ஆக்கங்கட்ட கூப்பிட்டீங்களா? ஏன்னா இப்படி சில்லறதனமா அடிச்சுட்டு சாவுறீங்க. ஓய்வா சுத்தம் மோசமான மாமலடா. கூவுக்கு வந்து நிக்கிறாடா. ஐயோ, வாய விட்டு திறந்துடாத. சரி, எல்லாம் வாங்குறியா? ஏன் மச்சான் வந்தெல்லாம் கேளு மச்சான். நீ என்னமா டப்பால போட்டு ஆட்டிக்கிட்டே நிக்கிற. 10 ரூபா சாமி. உசுமணி பாசுமணி சாமி. அவன் எங்க ஆட்டினாலும் வாங்க மாட்டான் கையால. மச்சான் வாயத்த பல்செட்டு பாயத்தற பாயத்து மாதிரி. என் மச்சான் ஏற்கனவே அழகா இன்னும் கொஞ்சம் அழகு கூட்டணும். நாங்க தான் பல்செட்டு போட்டு இருக்கோம். ஏய், இங்க ஆண்டி ரவுஸ் பண்ணிட்டு இருக்கற. இங்க வாடி. நாங்கடா எல்லாம் கூப்பிடுங்கடா வர்றவல்ல. வாடி சும்மா. என்னையா? நாய் சும்மா வெட்டி வேட்டு. நீ போற போது கூப்பிட்டீனா கூட, வலியமா கூப்பிட்டீனா கூட ஒரு சோடையும் இருக்காது. புரியுதா? அது பொம்பளை சோடை இல்லாது. அது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்மளுக்கு ஒரு முக்கியமான கட்டமாயி போச்சு. இங்க பாரு, வேட்டு அவனை கட்டி நின்னா உனக்கு அனத்தம். அவன் கலர் உனக்கு ஒட்டிச்சுன்னா உனக்கு. சரி, அப்ப இவன் உன்னை பிடிச்சுக்கிறேன். நீ கட்ட வராத. எங்கிட்ட இருந்து அனத்தம். அது ஓம வெடிக்கிட்டு போய் எதுக்காவது உனக்கு. சரி போய், எனக்கு ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கம்ல. ஏதாவது இந்த பொம்பளைகளை கரையிட்டு பண்ற மாதிரி ஏதோ ஒரு மையி மந்திரம் தந்திரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா? நல்லா இருக்குடா. நாய் கொம்பு, நரி கொம்பு, குருவி, மைனா எல்லாமே வச்சிருக்கோம். ஏன் மச்சான் அந்த மை விஷயத்தை சொல்லு மச்சான். ஆமா கவுண்டரே, நரி கொம்பு இருக்குது, மான் கொம்பு இருக்குது, நரி பல்ல இருக்குது, இருக்குது கவுண்டரே. எதா இருந்தாலும் எந்த ஆம்பளையா இருந்தாலும் என்கிட்ட 10 அடி தள்ளி நின்று தான் பேசுவேன். பொம்பளையா இருந்தா வாசிக்கிட்டே பொம்பளையா இருந்தா மட்டும்தான் கிட்ட நின்று பேசணும். அதுதான் இந்த பெரிய பண்ணையோட ரூல்ஸ். அவன் வீரவத்தனுக்கு வர வில்லன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு தான் இப்படி கத்திட்டு இருக்கான். மைக்கு தின்னு கூட நாட்டு இருக்குது. மை வேணா மாமன் கொண்டாட அந்த மைய. சும்மா கல்வியா வெட்டியா காட்டி சாணம் போக்குன்னு போயிரு விட்டு போல. ஒரே ஒரு வாட்டி உருவிக்கிறேன். மச்சான் நமக்கு ஒரு வேட்டி தான் மிச்சம் எடுத்துருவா மச்சான். ஆட்டிட்டு போவோம்.